Hey, hi, everybody wants to become an high value man, high value man. நம்ம எல்லாருமே வந்து ஒரு high valued personality இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம high valued personality இல்லாம இருக்கிறதுக்கு சில ஹாபிட்ஸ்ல நிறைய ஹாபிட்ஸை நம்மளே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹாபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் you will not become an high valued personality. Definitely இந்த ஹாபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா you will not consider to be an high valued personality. இந்த ஹாபிட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணுமா அப்பனா let's get started. இந்த சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா subscribe பட்டன் கீழ இருக்கும் பாருங்க, அதையும் press பண்ணிக்கோங்க. First, if you want to become an high value man or high value woman, you should definitely have a purpose in your life. உங்களோட லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். அதை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து உங்களை ஒரு ஹை வேல்யூட் பர்சனாலிட்டினே சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட லைஃப்ல நமக்கு எந்த ஒரு பர்பஸும் இல்லை, எந்த ஒரு கோலும் இல்லை. ஆனா நமக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். நம்ம இந்த வீடெல்லாம் வாங்கணும், நமக்கு ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அதுக்கு எதுவுமே ஒர்க்கே பண்ணலன்னா உங்களை யாருமே வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு ஹை வேல்யூட் பர்சனாலிட்டி. ஏன் நீங்களே வந்து உங்களுக்குன்னு ஒரு வேல்யூவே கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பர்பஸே இல்லாத போது உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு கோ வித் ஃப்ளோல டெய்லி ஏஞ்சமா சாப்பிட்டோமா அதுக்கப்புறமா வேலைக்கு போனோமா வந்தோமா தூங்கினோமான்ற மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே உங்களை வேல்யூடா பார்க்க மாட்டீங்க. ஸோ எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அ பர்பஸ். கண்டிப்பா நம்ம வந்து இதுக்கு தான் இருக்கோம், நம்ம இது வந்து லைஃப்க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து ஒன்று செட் பண்ணி நம்ம போனாதான் நம்மளை வந்து எல்லாருமே வேல்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களுமே வந்து உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் போது தான் ஓகே நமக்கு இது இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை வேல்யூ பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்கணும். நீங்க அந்த பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ரொம்பவே வேல்யூ பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே வந்து உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. செகண்ட் ஹேபிட், இந்த ஹேபிட் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து ஒரு ஹை வேல்யூட் பர்சனாலிட்டியா மாறவே முடியாது. அது என்னன்னா வேஸ்டிங் அவர் டைம். நம்ம வந்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்றதை நம்ம ஸ்டாப் பண்ற வரைக்கும் நம்மளால வந்து ஒரு ஹை வேல்யூட் பர்சனாலிட்டியா மாறவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு ஹை வேல்யூட் பர்சன் வந்து அவங்களோட டைமுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க மணியை விட. ஏன்னா மணி போனா நம்ம திருப்பி வந்து சம்பாதிச்சுக்கலாம். நம்ம வந்து மணி எவ்வளவு லூஸ் பண்ணாலும் அதை விட அதிகமா நம்மளால சம்பாதிக்க முடியும். ஆனா நம்மளோட டைம் போயிடுச்சுன்னா நம்மளால திருப்பி அந்த டைமை வாங்கவே முடியாது. அது வந்து ரொம்பவே ஹை வேல்யூட் பர்சனாலிட்டிக்கு நல்லாவே புரியும். அதனால அவங்க வந்து அவங்களோட டைம் வேஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு டைமை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னா மைண்ட்லெஸ், நம்ம வந்து நமக்கு தெரியாம நம்ம பாட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். பான் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு தெரியும் நமக்கு இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன், இதனால எந்த ஒரு யூஸுமே இருக்காதுன்னு தெரிஞ்சுமே நம்ம வந்து அந்த திங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதே அந்த பர்சன்ஸ் அவங்களோட டைமை வந்து இதெல்லாம் வேஸ்ட்னா அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுல லிமிட்டா தான் அவங்களோட டைமை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதிகமா டைம் வேஸ்ட் பண்றோம். பட் அதே நேரம் இந்த டைமை நம்ம ஸ்டாப் பண்றோம். வேஸ்ட் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளோட கோல்ஸ், நம்மளோட பர்பஸ் என்னவோ அதுல போட்டோம்னா டெஃபினட்டா நீங்களுமே ஒரு நாள் பிகம் அன் ஹை வேல்யூட் பர்சனாலிட்டியா மாற முடியும். ஸோ உங்களோட டைமை வேஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட பர்பஸ், உங்களோட கோல்ஸ்ல அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா you will become an high valued person. தேர்ட் ஹேபிட், நமக்குன்னு வந்து ஒரு ரொட்டீனுமே இருக்காது. நம்ம வந்து டிசிப்ளின்டாவுமே எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஹை வேல்யூட் பர்சனா மாறவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து டிசிப்ளின்டா இருக்கணும். நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து அதுல இருந்து மாறக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அதுக்கான ஒரு ரொட்டீனை ஃபாலோ டெஃபினட்டா பண்ணி ஆகணும். நீங்க வந்து ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு நாள் ஃபாலோ பண்ணாம இருறது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் you will not become an high valued person. நீங்க வந்து டிசிப்ளின்டா இருக்கணும். ஒரு விஷயம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்க வந்து இப்போ சப்போஸ் வந்து நீங்க வந்து டிசிப்ளின்டா இருக்கணும்னா எதை எக்ஸாம்பிளா சொல்றேன், நீங்க வந்து பிரஷ் பண்றது வந்து உங்களுக்கே தெரியாது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ப்ராசஸ்க்கு போயிட்டீங்க. நீங்க மார்னிங் எழுந்தோடனே நீங்க பிரஷ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட கோலுக்கு ஏதாச்சும் ஒரு மைக்ரோ ஆக்டிவிட்டி இருக்குன்னா அந்த ஆக்டிவிட்டியை வந்து நீங்க டிசிப்ளின்டா வச்சுக்கணும். ஸோ தட் நீங்க வந்து யூஸ் டு தட் ஆயிடுவீங்க. நீங்களே வந்து ஏஞ்சிங்கன்னா அப்படியே பிரஷ் பண்ற மாதிரி இந்த விஷயத்தையுமே பண்ணணும். ஸோ நீங்க வந்து இந்த அளவுக்கு டிசிப்ளின்டா மாறினா மட்டும்தான் யூ வில் பிகம் அன் ஹை வேல்யூட் பர்சன். நீங்களுமே உங்களோட கோலையுமே அப்பதான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்க எப்பயுமே வந்து இந்த மோட்டிவேஷன்லாம் நம்பாம டிசிப்ளின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ ஒரு பர்சன் வந்து டிசிப்ளின்டா இதை பண்ணணும்னா பண்ணியே ஆகணும் அப்படின்னு மாறுறாங்களோ அப்போதான் யூ வில் அச்சீவ் தட் ஸ்டேட்டஸ். ஃபோர்த்து, உங்களோட லைஃப்ல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? உங்களோட ஆன்சர் வந்து எஸ்ஸா இருந்துச்சுன்னா நீங்க வந்து
ஐ வேல்யூடா இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு பர்சன் வந்து எப்பவுமே வந்து கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க மாதிரி அவங்களால வந்து அவங்களோட லைஃப்ல growth அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்போ ஒரு பர்சன் வந்து டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்றாங்க, அவங்களே வந்து அவங்கள புஷ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தான் அவங்க வந்து அவங்களோட growth நோக்கி போயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. நீங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு லைஃப்லயுமே எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. நீங்க வந்து லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகுதுன்னா நீங்க வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து growth வந்து ஸ்டாப் பண்ணி கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்க. அதாவது நீங்க மார்னிங் ஏஞ்சிப்பீங்க, ஆஃபீஸ் போயிட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளா வீட்டில் இருப்பீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா உங்களோட growth ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே ஒரு பர்சன் வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஃபேஸ் பண்றாங்க, நீங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் அதுல இருந்து ரிசல்ட் கிடைக்காது, அதுல இருந்து வேற ஏதோ ஒரு கஷ்டம் தான் கிடைக்குதுன்னா யூ ஆர் கோயிங் இன் அ கரெக்ட் பாத். ஏன்னா நம்மளோட லைஃப்ல நம்ம எப்பயுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா தான் நம்ம வந்து growth நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து இப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஹை வேல்யூ பர்சனா மாறவே முடியாது. நீங்க வந்து எப்பயுமே உங்களை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லேயே வச்சிருந்தா மட்டும்தான் யூ வில் பிகம் அன் ஹை வேல்யூட் பர்சனாலிட்டி. ஏன்னா எப்பயுமே ஒரு ஹை வேல்யூட் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள எப்பயுமே வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க. அதாவது ஒன்று செட் ஆயிடுச்சுன்னா அடுத்து பார்த்துணும், அடுத்து புஷ் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 புஷ்அப்ஸ் வந்து போட்டு கம்ஃபர்டபுளாக ஆகிட்டீங்கன்னா டெய்லி போய் நீங்கள் அந்த 10 புஷ்அப்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை புஷ் பண்ணி 15 ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஏன்னா 10 ஸ்மூத் ஆயிடுச்சுன்னா 15 ஆக்குறது கஷ்டம். ஸோ நான் இப்போ வந்து சின்னதாக சொன்னேன், இதை வந்து உங்களோட லைஃப்ல நீங்க வந்து சிங்க் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எதுல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க. இந்த வீடியோல சொன்ன இந்த 4 ஹேபிட்ஸ் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வந்து நான் சொன்னதெல்லாம் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பிகம் அன் ஹை வேல்யூட் பர்சனாலிட்டி. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி கண்டென்ட் எடுக்கும்போது என்ன எடுத்தேன்னா ஐ வேல்யூ மென்னு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒய் ஐ வேல்யூ மென், ஒய் ஐ வேல்யூ உமனும் இருக்கக்கூடாதுன்னு சேர்த்து தான் அதுக்கப்புறம் ஐ வேல்யூ உமன் அண்ட் ஐ வேல்யூ மென்னை மிக்ஸ் பண்ணி ஐ வேல்யூட் பர்சனாலிட்டியாக மாற்றிக்கிட்டேன். ஸோ திஸ் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் தெரியும் நிறைய பேருக்கு கொஞ்சம் வீடியோ போகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிங்கன்னா நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன். ஓகே பாய்.